எப்படி சௌக்கியமா? இந்த பிராவு மேலே ஆசையா, இந்த பிராவு மேலே ஆசையா, என் நெஞ்சில் குடியிருக்கும் மக்களே, நண்பா, உங்க நெஞ்சில் குடியிருந்த மக்கள் தான் 41 பேர். எங்கப்பா? ஐயோ, என்ன செய்ய முடியும்? அரசியல் மோகமானே. நண்பா, உனக்கு நிறைய உதவி செய்யணும்னா நம்ம சூரிய செய்த மாதிரி நிறைய டாக்டரா படிக்க வைத்து டாக்டராக்கி விடு. இல்லைன்னா நம்ம சாப்பாடுக்கு நிறைய பேருக்கு சாப்பாடு கொடு. இல்லைன்னா நிறைய பேருக்கு இந்த வீடு இருக்குல்ல, வீடு வச்ச கொடு. அதுவும் இல்லைன்னா நிறைய பேருக்கு தர்மம் பண்ணு. நீ அரசியலுக்கு வந்துதான் ஆகணுமா தர்மம்? அரசியலுக்கு வரணும் தேவையே இல்லை. அரசியல் உனக்கு ஒத்து வராது நண்பா. நண்பா, நீ நினைக்கும் மாதிரி அல்ல அரசியல். ரொம்ப 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 கஷ்டம். கஷ்டத்தை தாண்டித்தான் நீ வரணும். ரொம்ப 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 தியாகம் பண்ணணும். உனக்கு அது தெரியாது. இந்த புறாவுக்கும் அது தெரியாது. ஏன்னா இந்த புறா பறந்து நடக்குது மாதிரி நீயும் வானத்திலே பறந்து பறந்து சினிமாவிலே நடித்துக்கிட்டு இருக்கிறது தான் உனக்கு நல்லது. எனக்கு ஆசைதானே, சினிமாவில் நடிக்க ஆசைதானே. ஆனால் ஒரு ஆசை வந்திருக்கு, என்னவென்னு தெரியுமா? இந்த நாட்டிலே என்னுடைய ஆட்சி தான் நடக்கணும். எனக்கு முதலமைச்சர் ஆகணும். இந்த பிரா மாதிரி உனக்கு ஆசை வந்திருக்கு. அதனால நீ இந்த ஆட்சி வரணும்னு நினைத்தேன். ஆனால் உன்னால் முடியாது. தம்பி, இந்த ஆட்சி உனக்கு சரிப்பட்டு வராது. என்றால் உனக்கு இந்த ஆட்சியிலே படிப்போ ஒண்ணுமே இல்லை. நீ பிறக்கும்துக்கு முன்னாடியே ஆட்சியில் உள்ளவர்தான் இப்பவுமே ஆட்சியே முதலமைச்சராயிருக்கின்றார். ஆனால் ஒன்று, இந்த முதலமைச்சர் இந்த பதவி நாம எப்படி எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாது. அங்கிருந்து பேசக்கூடாது, சாரன்னு பேசக்கூடாது. முதலமைச்சரை இந்த பதவிக்கு யோக்கிய மன்னம் முதலமைச்சர் தான் சொல்லணும். அல்லாத இப்படி அப்படி அங்கிள் சார் இப்படி ஒன்றும் பேசக்கூடாது. அது உனக்கு தெரியாதப்பா. நீ சினிமாவில் 100 பேரை காப்பாற்றலாம். ஆனால் உன்னை பார்க்க வந்த கூட்டத்தில் 41 பேர் உயிர் இருந்து போச்சப்பா. ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஐயோ அப்பா, அந்த சம்பவத்துக்கு பின்னாடி நீ எங்கே போனார்? நான் ஓடிட்டேன், சென்னைக்கு ஓடிட்டேன். எனக்கு இங்க பயமாய் இருக்கின்றேன். நான் ஓடிட்டேன், சென்னைக்கு ஓடிட்டேன். எனக்கு இங்க பயமாய் இருக்கின்றேன். தாய்க்கு பிள்ளை கொடுக்க முடியுமா? தந்தைக்கு பிள்ளை கொடுக்க முடியுமா? புருஷனுக்கு பொண்டாட்டியை கொடுக்க முடியுமா? பொண்டாட்டிக்கு புருஷனை கொடுக்க முடியுமா? 41 பேர் உயிர் போச்சு. வருத்தம் இல்லையா?
இது கேட்கும் போதும் பார்க்கும் போது எங்களுக்கே இவ்வளவு வருத்தம்னா, நீ என்னப்பா அந்த இடம் விட்டு ஓடிட்டேன் சென்னையிலே. நான் சென்னைக்கு போறேன், சென்னைக்கு போறேன். எனக்கு இங்க முதலமைச்சராகணும். ஆனால் நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இந்த ஆட்சியிலே வசனம் பேச தெரியாது. ஆனா ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர்ல படிக்க தெரியும். ஐயோ, ஆட்சி வசனம் பேசுறது நான் சினிமா வசனம் தான் பேச. ஐயோ, எனக்கு ஆட்சி இல்லை. முதலமைச்சராக நான் செய்தானே. எனக்கு இங்க ஆட்சியிலே சினிமா வசனம் பேசணுமே. இந்த தாவோ தாவோ மாதிரி பறக்கணுமே. பிராவோ மாதிரி பறக்கணுமே. நண்பா, தம்பி, மறுபடியும் சொல்லுது, உனக்கு ஆட்சி சரிப்பட்டு வராதப்பா. நீ ஆட்சியை மறந்துடு. நீ சினிமாவிலே ஹீரோயாய் நடிக்கோ. உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு நிறைய சினிமா கிடைக்கட்டும். ஏனென்றால் உனக்கு தெரிஞ்சதும் உனக்கு புரிஞ்சதும் நீ ஆட்டம் பாடுவதும் இந்த சினிமா தான். சினிமாவே தான். நீ சினிமாவிலே 100 பேரை காப்பாற்றலாம், 100 பேரை அடிச்சு போடலாம், 100 பேரை வெடி வச்சும் போடலாம். ஆனா உன்னை பார்க்க வந்த கூட்டத்திலே 41 உயிர் தர முடியுமா தம்பி? தம்பி, உன்னால முடியாது. நீ 20 லட்சம் கொடுத்தாலும் இந்த உயிரை திருப்பி தர முடியுமா? முடியாது. ஏன் என்றால் உனக்கு இந்த ஆட்சி சரிப்பட்டு வர. ஆட்சி சரிப்பட்டு வராது. நீ எங்க போனாலும் அங்க நிறைய கூட்டம் வரும். ஏன்னா உன்னை பார்க்கறதுக்கு, உன்னை ரசிப்பதுக்கு, உன் ரசிகர் தான் வரும். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த ஆட்சி சரிப்பட்டு வராது. ஒரே ஒரு கேள்வி, உன்னால ஒரு கவலையில ஒரு டீ கடையில ஒரு டீ குடிக்க முடியுமா? பப்ளிக்காய் நின்று ஒரு டீ குடிக்க முடியுமா? முடியாது. என்றால் அங்கேயும் வரும் கூட்டம். அது ரசிகர் அல்லது ஒரு ஹீரோ எங்க போனாலும் அவரோட ரசிகரும் வரும். கிடையா? அதனால ஆட்சி வேண்டாப்பா. நீ சினிமாவில் இரு. 41 உயிர் போச்சப்பா. இதுக்கு என்னப்பா உன்னால பதில் சொல்ல முடியும்? இந்த கண்ணீரெல்லாம் இப்படி 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 புழைச்சிட்டொன்னும் காரியமில்லை. நமக்கு ஒரு உயிர் கூட போகக்கூடாது. ஏன்னா ஒரு உயிருக்கு விலை ஜாஸ்தியா இருக்கு. தம்பி, மறுபடியும் சொல்லுறேன், ஆட்சி உங்களுக்கு வேண்டாப்பா. சினிமா உங்களுக்கு சேருமப்பா. நிறைய கோடிகள் சேருமப்பா. அதை பார்த்து பார்த்து ரசித்து இந்த உலகம் விட்டு நமக்கு எல்லாம் போயிடலாம். இந்த மனிதர் எல்லாம் உலகம் விட்டே போக வேண்டியவர் தான். ஆனால் அதாவது சமயத்திலே தான் போகணும், அதாவது காலத்திலே தான் போகணும். இல்லாத இப்படி பார்க்க வரும்போது உயிரிழக்கூடாது. இனி மறுபடியும் உங்க கூட்டத்துக்கு யாரும் வந்து இப்படி உயிரிழத்த கூடாது கேட்டியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. அரசியல் வேண்டாப்பா, விட்டுடப்பா. மேலே ஆணை